இறைவா, நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி. பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்ததுதானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவர். சரி, நல்லவர்களை எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்ளுகிறாய், கெட்டவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே, இது என்ன உன்னுடைய நீதி என்றான். நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாகிவிட்டார்கள். மலர் படைத்தாய், மனம் படைத்தாய், மலர் படைத்தாய், மனம் படைத்தாய், பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி. ஆண்டவனுக்கும் அடிசெருக்கும் என்றான். ஆண்டவனுக்கும் அடிசெருக்கும் என்றான். ஒரே சிரிப்பு சத்தம். நல்ல வேளை, தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிட்டு, உலகம் ரொம்ப மோசமடா சாமி என்றது அந்த ஆவி. கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்றான் கடவுள். அது சரி, எல்லா உயிர்களும் பிறக்கின்றன, இறக்கின்றன, உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது ஒரு ஆவி. யார் சொன்னது? எனக்கும் மரணம் உண்டு, எனக்கும் மரணம் உண்டு. மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன், மனிதர்கள் இதுபோல செய்யும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு கணமும் இறக்கிறேன் என்றான். ஆவிகளோடு பேசியதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் அங்கிருந்து மனிதர்கள் என்ற போர்வையில்